தருமபுரி பெண் தொழில் முனைவோர் மருந்து வணிகம் சார்பில் உருளும் கற்கள் வழங்கும் எதிர்காலத்தை மாற்றுவோம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் மருந்து வணிகத்தில் சாதித்த பெண்களுக்கு சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு விருதுகள் வழங்கும் விழா. சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு தருமபுரி மருந்து வணிகர்கள் சங்க கட்டிடத்தில் தருமபுரி பெண் தொழில் முனைவோர் மருந்து வணிகம் சார்பில் உருளும் கற்கள் எதிர்காலத்தை மாற்றுவோம் என்கின்ற அடிப்படையில் உலக பெண்கள் தின விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திருமதி சந்திரா மேரி மருந்துகள் ஆய்வாளர் தருமபுரி சரகம் அவர்கள் கலந்து கொண்டு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். மேலும் திருமதி ராஜேஸ்வரி உரிமையாளர் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் தருமபுரி அவர்கள் வெற்றியுள்ள தொழில் முனைவோர் ஆகுங்கள் சிறப்புரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மருத்துவர் சுனிதா மகப்பேறு மகளிர் மருத்துவர் சுபா மருத்துவமனை அவர்கள் பெண்களின் உடல் நலம் முக்கிய குறிப்புகள் பற்றி சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முனைவர் நீலா முதன்மை நிர்வாக இயக்குனர் போத்தீசின் அகாடமி சார்பில் மனநலம் மற்றும் பெண்கள் குறித்து விரிவாக பேசினார். இதனைத் தொடர்ந்து திருமதி இளமதி காவல் உதவி ஆய்வாளர் B1 காவல் நிலையம் அவர்கள் பெண்களுக்கு எதிரான சைபர் கிரைம் பற்றி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு முன்னதாக குத்துவிளக்கு ஏற்றி தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சுகுணலதா முதல்வர் மகா கிட்ஸ் இன்டர்நேஷனல் விளையாட்டு பள்ளி பழைய கோட்ரஸ் தருமபுரி அவர்கள் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். மதியம் ஒரு தூக்கம் போட்டோமா அப்படியே நம்ம காலங்கள்லாம் போயிடுச்சு. ஆனால் இப்போ நம்மளுடைய மாற்றங்கள் வரும்போது மேம் சொன்ன மாதிரி ஒரு பிளேட்ல 75-25 டிவைட் பண்ணி சாப்பிடணும்னு தான் ஆசை. ஆனால் நாங்கள் போகிற ஓட்டத்தில் எங்கள் மேடம் இதெல்லாம் முடியுது அப்படின்னு சலிச்சிக்காம மேடம்ஸ் அந்த குறிப்புகளை கொண்டு நாமும் இனி நம்மளுடைய ஃபுட் ஸ்டைலை மாற்றி நம்ம ஹெல்த்தும் நமக்கு முக்கியம், அப்போதான் நம்ம சமுதாயத்தில் எல்லாரோடையும் போராட முடியும் என்பதை ரொம்ப அழகாக மேடம் சொன்னாங்க. நன்றி மேடம். இதனைத் தொடர்ந்து உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மேலும் தருமபுரி பெண் தொழில் முனைவோர் மருந்து வணிகம் சார்பில் சாதித்த பெண்களுக்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட விருதுகள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கி பாராட்டப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக சாதித்த பெண்களுடன் அனைவரும் ஒன்று சேர்ந்து விளையாட்டுப் போட்டி நடைபெற்று பரிசுகள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேம் அப்படியே கேட்கல பாருங்க. ஓகே அது பருப்போ சாம்பாரோ சுண்டலோ மிச்ச ஹாஃப் வந்து ஹாஃப் ஆஃப் த பிளேட் என்டையர் நெக்ஸ்ட் ஹாஃப் வந்து மெயினாக வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இது ஒரு ஃபுட்டு. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ்க்கு மேலே போகிறது எல்லாருமே மென் விமன் எல்லாருமே பண்ணுறதுக்கு விமென்ஸ் டே ஆரம்பிக்கிறோம். ஏஜிங் வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்னா உடனே மசில் மாஸ் குறைய என்ன ஆகும்னா மசில் வந்து தான் வந்து போன்ஸ் வந்து ஹார்ட் ஹெல்த் ஹார்ட்டும் வீக்காக இருக்கும். ஸோ 30 இயர்ஸ்க்கு மேலே நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம வந்து எக்ஸசைஸோ இல்லை அந்த மசில் மாஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணலைன்னா ஓவர் டைம் எவ்ரி 10 இயர்ஸ்க்கு வந்து நம்ம மசில் மாஸ் ஏதோ பண்ணாமல் விட்டால் ஆல்மோஸ்ட் 5% நம்ம மசில் மாஸ் குறைய வச்சிடும். நம்மளுக்கு வந்து இப்போ நான் ஆல்மோஸ்ட் 15 இயர் பண்ணுறேன். ஸோ வந்து எனக்கு எப்படி தெரியும் என் மசில் மாஸ் எப்படி இருக்குது? 10 இயர்ஸ் முன்னாடி ஒரு மூடி ஓப்பன் பண்ண முடியல. பிகாஸ் என் கோர் மசில்ஸ், கோர்னா நம்ம அப்டமனும் நம்ம பேக் இருக்க மசில்ஸ் கிராஜுவலாக குறைச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக முயற்சி எடுக்கலைன்னா, எதுவும் பண்ணாமல் விட்டோன்னா முட்டி வலி, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், வீக்னஸ்ஸு, நான் நிற்க முடியாமல் இருக்கிறது, பேலன்ஸு எல்லாமே போய் 50+ வயசில் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வந்துருக்கு. ஸோ வந்து மசில் மாஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு முக்கியமானது டயட்டில் வந்து ஹை ப்ரோட்டீன் டயட்.
சொன்ன மாதிரி 50 கால்வாசி பிளேட்டில் வந்து ப்ரோட்டீன் டெய்லி எல்லா மீல்லையும் நீங்கள் வந்து மார்னிங் ஆகட்டும், லஞ்ச் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும், அதை வந்து உங்கள் ஃபேமிலிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. ஸோ மசில் மாஸ் மெயின்டைன் பண்ண ஒன்று டயட்டு, இன்னும் சேஃப். ஒரு ஆவரேஜாக ஒரு கணக்கு இருக்குது, ஒரு ஃபார்முலா 220 மைனஸ் உங்கள் வயசு வந்து உங்கள் மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் இருக்கணும் எக்ஸசைஸ் இருக்கும். சில பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணி வந்து மாதிரி எக்ஸசைஸை ரெகுலராக உங்கள் ஆக்டிவிட்டீஸில் எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்கள் ஜென்ரல் ஹெல்த் நல்லாயிருக்கும். 30 மினிட்ஸ் வாக்கிங் ஆகட்டும், இந்த மகாரிஷி ஒரு யோகா கிளாஸஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மாதிரி உங்களால் வந்து அதை எடுத்துகிட்டு வர முடியும்னா அதை எடுத்துகிட்டு வாங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்கள் மசில் மாஸ் வந்து ஒவ்வொரு டைம் வந்து மெயின்டைன் ஆகும். ஸ்ட்ராங் மசில், ஸ்ட்ராங் போன்ஸ், ஸ்ட்ராங் மசில், ஸ்ட்ராங் ஹார்ட், ஸ்ட்ராங். ஸோ அதுதான் 220 மைனஸ் 8 சொன்னேன் இல்லையா ஃபார்முலா. ஸோ வந்து இப்போ எனக்கு சப்போஸ் அரௌண்ட் 50னா போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து நான் நிறைய பேர் போட்டுக்கிறாங்க. ஸோ ஸ்மார்ட் போன் போட்டு வந்து உங்கள் ஏஜ் இப்போ 40 இயர்ஸ்னால் வந்து நீங்கள் 130 to 140 குள்ளார ஒரு 20 மினிட்ஸ்க்கு நல்லா பிரிஸ்காக எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா எவ்ரிடே வாரத்தில் எல்லா நாளும் டெஃபினட்டாக ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு டயட் அண்ட் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட் டாக்டராக இருக்கனால 3 விஷயத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங். பிரெஸ்ட் கேன்சர் வந்து கேன்சர்ஸில் வந்து 14% வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது. ரொம்ப ப்ராப்ளமாக தான் இருக்குது, சுத்தமாக இல்லாமல் இல்லை. ஒரு மாதத்தில் அட்லீஸ்ட் ஒருத்தராவது நான் வந்து பிரெஸ்ட் கேன்சரில் இருக்கிற மாதிரி பார்க்குறேன். ஸோ பிரெஸ்ட் கேன்சர் எப்படி வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுனா பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. யூஸ்வலி பீரியட்ஸ் ஆன பிறகு நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் எல்லாருமே பிரெஸ்ட்டை வந்து நீங்களே எக்ஸாமின் பண்ணி ஏதாவது லம்ப் இருக்கா என்னன்னு வந்து பார்த்துக்கிறது நல்லது. ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி டாக்டர்கிட்ட காமிச்சிக்கிறது நல்லது. அது வந்து பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங்காக. அது இல்லாமல் சோலோ மோமோகிராம்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலான்னு சொல்ல மாட்டேன். பட் யூஎஸ் கைட்லைன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி மேமோகிராம் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பெட்டர் நீங்களே வந்து பிரெஸ்ட் எக்ஸாமின் பண்ணி ஏதாவது கட்டியிருக்கா லம்ப் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்னொன்று வந்து ஒன்று பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது, இன்னொன்று வந்து கர்ப்பப்பை கேன்சர். கர்ப்பப்பையில் 2 வகையான கேன்சர் இருக்குது. ஒன்று கர்ப்பப்பைக்குள்ளார வர கேன்சர், இன்னொன்று வந்து கர்ப்பப்பை வாயில் வர கேன்சர். கர்ப்பப்பைக்குள்ளார வர கேன்சர் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸோட வருவாங்க. ப்ளீடிங் இருக்குது, யூஸ்வலி வயசானவங்க ரொம்ப ப்ளீடிங் அந்த மாதிரி வருவாங்க. அது வந்து ஈஸியாக அர்லி டிடெக்ட் பண்ணிட்டு ஈஸியாக வந்து எதுவும் காட்டாது இல்லையா. நம்மளாம் வந்து ஸ்க்ரீன் பண்ணி கேன்சர் ஸ்க்ரீனிங் இருக்குது டெஸ்ட்டு. கேன்சர் ஸ்க்ரீனிங்காக பேப்ஸ்மியான்னு ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். செர்வைக்கல் கேன்சர் வேக்சின் எப்போ ஐடியலாக போடுறதுன்னா பிஃபோர் மேரேஜ், பிஃபோர் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட். ஸோ வந்து அந்த டைமில் தான் போகிறது சேஃப். அந்த டைமில் போடுறது யூஸ்ஃபுல். ஸோ வந்து சின்ன குழந்தைங்களுக்கே ஒரு ஆஃப்டர் 12 இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு பெண்களாகட்டும் பையங்களாகவும் இருக்கட்டும் போடுறது சேஃப் தான். 3 டோசஸ் வரும். செர்வைக்கல் கேன்சருக்கு அது வந்து நல்ல எதிர்ப்பு வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஐ ஹோப் இதை என் தாட்ஸ் பதினெட்டுக்கு சான்ஸ். Pharmacy Dharmabri. ஃபீல்டு நேராக வச்சுக்கோங்க, ஃபீல்டு நேராக வச்சுக்கோங்க. தன் சுயம் இழக்காது நேர்மையாக நிமிர்ந்து நின்று பிரச்சனைகளை நேருக்கு நேர் அணுகி தேவையான நேரத்தில் தன் குரலை உரத்து எழுப்பி தம்மை ஊக்குவித்துக் கொள்ளவும் சமூகத்தை அழகாக படப்பிடித்து நல் வழியில் எடுத்துச் செல்லும் புதுமை பெண்ணுக்கு உதாரணமாக இருக்கும் போதிசன் அகாடமி நிர்வாக இயக்குனர் திருமதி நீலா மேடம் அவர்களை மனநலம் மற்றும் பெண்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். Respected people of the dais, ஹாப்பியா இருந்தாலும் அழகா தெரியுவாங்க. ஒரு இன்டர்வியூல கூட யார் சொல்றாங்க என் ஹஸ்பண்ட் என்னை ஹாப்பியா வச்சிருந்தா அதனால அழகா இருக்கு எல்லாமே நதியா ஜோதிகாவா. ஸோ அந்த மாதிரி நம்மளும் சொல்லலாம் இல்லையா? ஓகே, நோ இஷ்யூஸ். அவங்க நம்மளை ஹாப்பியா வச்சுக்கிறதுனால நம்ம அழகா இருக்குமா இல்ல நம்மளை ஹாப்பியா வச்சுக்கிறதுனால அழகா இருந்தாங்க? ஓகே, என்னோட டாபிக் அவ்வளவுதான். ஓகே, ரைட். ஏதாவது கெஸ் இருக்கா? இந்த கலர் பேரு, இந்த கலர் பேரு பர்பிள். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ பர்பிள் ஆக்சுவலாக இன்னைக்கு வேற கலர் ட்ரெஸ் போட நினைச்சேன், பட் பர்பிளில் வரணும். ஏன்னா நம்மளுக்குன்னு என்ன பவர் இருக்கு நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக விமன்ஸ் டேக்கான
கலர்ஸ் நிறைய இருக்கு. அதுல பர்பிள் தான் வந்து அட்வைஸ்டு கலர். அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ல வந்து green and white வருது. ஓகே, சோ இந்த பர்பிள் கலர் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? எனி ஐடியா? இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான், அப்படியே பேசுறது கேட்கணும் அவசியமே இல்லை. ஓகேவா? யாருக்கா தூக்கம் வந்தாலே இப்படி சொல்லிருங்க. ஒன்னில பக்கத்துல வந்து கிளி விட்டுருவேன், வேற எதுவும் பண்ண மாட்டேன். ஓ பாருங்க, சூப்பர், தேங்க்யூ மேடம் ஃபார் டைம்லி சர்விங் டீ. ஓகே, ஸோ காலேஜ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் போய் யாராவது ஒருத்தர் போட்டால் இவங்க அப்புறம் சத்தியமா கிளாஸ் எடுக்க மாட்டேன். நான் உள்ள போய் 5 நிமிஷம் ஆனாலும் சரி நிறுத்திட்டு டெஸ்ட் கொடுத்துருவேன். அதனால என்னோட கிளாஸ்ல யாருக்கும் தூங்க மாட்டாங்க. டெஸ்ட் எழுதுறதுக்கு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த பர்பிள் கலர் அப்படின்றது எந்த கலர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணா வரும்னா இங்க் ப்ளூ அண்ட் பிங்க். நம்மளுக்கெல்லாம் ஃபேவரட் கலர். ஜென்ஸ்க்கெல்லாம் பாவம், அவங்க உண்மையாலுமே ட்ரெஸ் மேட்டர்லாம் அவங்க விட்டா ப்ளூ இல்லைன்னா பிளாக். சரியா? வேற கலர் போட்டா ரொம்ப கஷ்டம் மேட்ச் பண்ணிக்கிறதெல்லாம். ஸோ அந்த ப்ளூவையும் இந்த பிங்கையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வந்ததுதான் பர்பிள். ஸோ இந்த கலர் எப்பயும் மறக்கக்கூடாது. அப்போ 2 கலர் போட்டு மிக்ஸ் பண்றோம் இல்லையா, ஃபெமினின் குவாலிட்டி அண்ட் மஸ்குலின் குவாலிட்டி, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வரதுதான் பர்பிள். அந்த கலரை யாரும் எடுத்துட்டோம்? நாம எடுத்துட்டோம். இதே கலர்ல அவங்க சட்டை போட்டு வந்து என்ன சொல்லுவோம்? அட்டிக்கிற கலர் சட்டை கலரை பாருங்க. ஆனா நம்ம எப்படி வேணாலும் போட்டு போலாம். சரியா? அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அந்த அளவுக்கு ஜெனராசிட்டி ஜென்ஸ்க்கு இருக்கு, நம்மளுக்கு கிடையாது. ரைட்? நான் எப்பயும் ஜென்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏன் சொல்லுங்க? மகளிர் தினத்துல வந்து ஜென்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதா? யாரெல்லாம் வந்து புரட்சிகரமா என்னை திட்டினாலும் அதை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த இடத்துல இருக்கோம்னா கண்டிப்பா வீட்டுல இருக்க ஹஸ்பண்டோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த அங்கீகாரம் யாராவது கொடுக்கணும்னு எதிர்பார்க்கணுமா இல்ல நம்மளே எடுத்துக்கலாமா? எதிர்பார்க்கவே கூடாது. இந்த ஒரு வேர்ட் இருக்கு, சோஷியோ கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, யானை சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்க, குட்டி யானையா இருக்கும்போது ஒரு சின்னதா ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சிருவாங்க. அது என்ன நினைச்சுக்கும், கொஞ்சம் இழுத்து பார்க்கும், போக முடியாது, ஓ நம்மள கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கும். அதே யானை பெருசானாலும் அதை விட கொஞ்சம் பெரிய சங்கிலி தான். ஆனா யானையால பிடிச்சிட்டு போக முடியுமா இல்லையா? ஆனா அது போகாது. ஏன்? அப்படிதான். இதேதான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலத்துல இருந்தே ஒரு புக்ஸை எல்லாம் நீ சுமக்கும் பருவமழி, புக்ஸை எல்லாம் நீ சுமக்காத பெண் குழந்தைகளை சுமங்க அப்படின்னு சொல்ற ஒரு பாட்டு இருக்கு. அதை சொல்லி சொல்லி அதை கேட்டு ஓ பெண்ணுனா இப்ப சொல்றாங்க, பெண்ணுனா ஓகே உள்ள போய் உட்காந்துக்கோ, வெளியில போக நம்ம எல்லாம் அதெல்லாம் பிரேக் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாமே எஜுகேட்டட் பீப்புள், பிரேக் பண்ணி வெளியில வந்திருக்கோம். ஃபேமிலி சப்போர்ட் நிறைய கிடைச்சிருக்கு. ரைட்டா? ஸோ இந்த சோஷியல் கண்டிஷனிங்ல இருந்து வெளியில வந்தாவே போதும். அதனாலதான் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாக்கா ஜென்ஸ் திட்டவே திட்டாதீங்க. சரிங்களா? பாவம், அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அவங்க ஹாப்பியா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் அவங்க கொடுப்பாங்க. எந்த இடத்துல ட்விஸ்ட் ஆகும் தெரியுமா? நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க, நான் சம்பாதிக்கிறேன் திமுறையில பேசுறேன் அப்படிங்குவாங்க. அதை சம்பாதிச்சு நம்மள வச்சுக்கிறோம். மிஞ்சி போனா சாரி வாங்குவோம், என்ன நகை வாங்குவோம், முக்கியமான விஷயம் சொல்லணும் எல்லாம் அங்கதான் இருக்கும். ஆனா அதனால புரிஞ்சுக்கணும், வேற எதுவுமே இல்லை. இந்த சோஷியல் கண்டிஷனிங்ல இருந்து நம்ம எப்ப வெளியில வரோமோ, என்னோட மென்டார் ஒருத்தர் கேட்டாரு, மேரேஜ் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, மேரேஜ் எதுக்கு பண்ற சார், எல்லாரும் மேரேஜ் பண்ணிக்காங்க, எல்லாரோட சேர்ந்து நம்மளும் மேரேஜ் பண்ணிக்கணும். இதுதான் தெரியும், இதுதான் சோஷியல் கண்டிஷன். ரேர் பீப்புள் தான் இப்போ மேரேஜ் பண்ணாம இருக்காங்கன்னா அவங்க சமூகத்துல வேற மாதிரி அவங்க பாரு கல்யாணமே பண்ணிக்கல, வாழ்க்கையே வந்து அர்ப்பணிச்சிட்டாங்கன்னு சொல்றோம். சரியா? அவங்க வித்தியாசமானவங்க. நம்மலாம் கூட்டத்தோடு கோவிதா, கல்யாணம் அடுத்து பேபிஸ், அடுத்து அவங்களுக்கு கல்யாணம், அடுத்து நம்ம செட்டில்மெண்ட், மேல போக வேண்டியதான். இதான் சோஷியல் கண்டிஷன். இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா சிந்தில பண்ணா நம்ம எல்லாரும் நல்லா இருக்க முடியும். இதுல எத்தனை பேருக்கு வந்து சீக்கிரமா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு யோசிச்சீங்க? கல்யாணம் ஆயிட்டு குழந்தைய வந்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப யோசிப்போம், நம்ம கொஞ்சம் லேட்டா கல்யாணம் பண்ணிருக்கலாமோ, லேட்டா செட்டில் ஆயிருக்கலாமோ தோணி இருக்குமா, ஒரு பிஜி பண்ணிருக்கலாமோ, அதுக்கு மேல படிச்சிருக்கலாமோ தோணி இருக்கும். அதெல்லாம் லேட்டா நம்மளுக்கு தோணுது. பட் நம்ம குழந்தைங்க அந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும் அவசியம் இல்லை. மேடம் எம்பவர்மெண்ட் பத்தி ஃபுல்லா சொன்னாங்க. நம்ம மேடம் வந்து ஹெல்த் பத்தி சொன்னாங்க. ஏன்னா வித்தவுட் ஹெல்த் எதுவுமே இல்லை. சவுண்ட் மைண்ட் இந்த சவுண்ட் பாடி இஸ் நாட் ஹெல்த், அவ்வளவுதான். ஸோ அந்த மைண்ட் பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் ஓடும். இந்த அடம் பிடிக்கிற குரங்குன்னு ஒண்ணு நம்ம கிட்ட எப்பயுமே இருக்கும். அது எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? எங்க இருக்கு? மனசுலதான் இருக்கு. சரிங்களா? ஈட்டிக்கும் சூப்பர் ஈகோ, வேற எதுவுமே இல்லை. ஈட்டை என்ன பண்ணணும், நம்ம பிறவிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, அது முன்கோப்பு மேலே எப்ப பார்த்தாலும் கோவம் வரும், முன்கோப்பு அதிகம், சிறு சிறுன்னு விழும். இது வந்து காரணம் வந்து நம்மளோட ஈட்டை அப்படிதான். அதை மாற்றவே முடியாது. யாராவது பிறவி குணத்தை மாற்ற முடியுமா?
இந்த சோஷியல் கண்டிஷனிங் அதுக்குள்ள வந்துட்டே இருக்கு இப்பெல்லாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஈகோல என்ன பண்றோம்? ஹஸ்பண்ட் கூப்பிட்டு நம்ம வெளியில போகலன்னா டோஸ் விடும் இல்லையா? இது கூட வர மாட்டேன், நீ சம்பாதிக்கிற திமிரில் வர மாட்டேன்ற அப்படி எப்படின்னு. இதுவே நம்ம கூப்பிட்ட ஹஸ்பண்ட் வரலன்னா நானும் தானே கஷ்டப்படுறேன், நானும் தானே எல்லாம் பண்றேன், நீங்க வர மாட்டேங்க. அந்த ஈகோ வந்து அந்த இடத்துல ரொம்ப கிளாஷ் பண்ணி கொடுக்கும். இதுல நம்ம மன நிலையில வந்து நிறைய மாற்றங்கள் வருது வந்து அந்த ஈகோல தான். அது விட்டுட்டு எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி ஓகே இந்த வயசுல நம்ம தெரியும் இல்லையா இது ரைட் இது தப்புன்னு தெரியும். அது வரும்போது சூப்பர் ஈகோ நல்லா இருக்கும். அப்ப நம்மளுக்கு ரைட்டா பண்ணும்போது ப்ராப்ளம் இல்லை, தப்பா பண்ணும்போது தான் ப்ராப்ளம் ஆகுது. ஓகே, என்னைக்காவது நம்மளோட மன நலத்தை பத்தி யோசிச்சிருக்கோமா? நான் சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு குட்டி குரங்கு இருக்கு, அது எப்ப பார்த்தாலும் வெளியில வரும் உள்ள போகும், வெளியில வரும் உள்ள போகும். அது சும்மா குரங்கு கிடையாது. மனசுன்றது எப்படிப்பட்ட குரங்கு? கல்லுண்ட குரங்காம். கல்லு குடிச்சிட்டு ஸ்டெப்ல இருப்பாங்களா? இல்ல, அந்த கல்லுண்ட குரங்கு மட்டும் இல்லையா, தேல் கடிச்சு குரங்காம். கல்லு குடிச்சிச்சு தேலும் கடிச்சிச்சு எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கும். ஒரு இடத்துல அந்த குரங்கு இருக்குமா? தாவிக்கிட்டே இருக்கும். அதை விட என்னன்னா பேய் பிடிச்சு குரங்காம். முடிஞ்சுதா? கல்லு குடிச்சிச்சு, பேய் பிடிச்சிச்சு, தேல் கடிச்சு, இது வேற என்ன வேணும்? அந்த மாதிரி நம்மளோட எண்ணங்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 40,000 எண்ணங்கள் நம்ம மனசுல வருமா? நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க, முடியாதா? நம்மளோட இந்தியோட ஸ்கின் டைப் என்ன? கருங்கதான். அதனால இது வந்து சில டைம்ல வந்து இந்த பாடி ஷேமிங் கலர் பொண்ணு பார்க்க வருவாங்க, என்ன சொல்லுவாங்க, பொண்ணு குண்டா இருக்கு, முற்றுப்புள்ளி அருகே நீயும் மீண்டும் சின்ன புள்ளிகள் வைத்தால் முடிவென்பதும் ஆரம்பமே. அடுத்த லைன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், பாடுங்க பாடுங்க, அதுக்குதான் கேட்டேன், பாடுங்க பாடுங்க பாடுங்க. இதுதான் சொல்ற சோஷியல் கண்டிஷனிங்குள்ள என்ன படிப்பீங்க? ஃபீமேல் தான். இது மட்டும் பாட வேண்டியது உங்களோட பிளேஸ். வேர்ட்ஸ் தெரியலையா? ஓகே, பாடுங்க. அடுத்த லைன். That's all. கலங்காதேவா. சோ வலை இல்லாம மலை இருக்கா? வலி இல்லாம மனசு இருக்கா? நாம தான் நினைச்சுக்கணும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை சொல்லுவோம், கடவுளே எனக்கு ஏன் இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் கொடுக்குறேன், நான் மட்டும் ஏன், சத்தியமா நீங்க மட்டும் இல்லை, உலகத்துல எல்லாருமே அவங்க கிட்ட போய் கேட்டா தெரியும். சரியா? நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு தயவு செய்து அடுத்த விஷயத்துல மூக்கு நுழைக்காதீங்க. உங்களை நீங்க ஹாப்பியா வச்சுக்கோங்க. உங்க பிளேஸ் வந்து பிரைட்டா இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் செய்யுங்க. ஏஜ் இஸ் நாட் த மேட்டர். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஏஜ்ல சுடிதார் போடணும், உங்களுக்கு சுடிதார் போட இன்ட்ரெஸ்ட்னா போடுங்க, ஜீன்ஸ் பண்ணுவோம் போடுங்க, தப்பே கிடையாது. சரியா? ஆனா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா எங்க ஒரு ரிவர்ஸ், உங்களுக்கு தான் ரிவர்ட் ஆகும். அதனால அதை பத்தி விட்டுருங்க. எப்பயும் ஹாப்பியா இருக்கணும். இந்த இனிய மகளிர் தினத்துல எனக்கு வாய்ப்பளித்த நிறுவனத்தினருக்கும் எல்லாருக்கும் உங்களுக்கு எப்ப எந்த ஹெல்ப் வேணாலும் சரி, மனசு கஷ்டமா இருக்கா, என்னோட கார்டு வேணும், மேடம் பெர்மிஷன் கொடுத்தா கொடுக்குறேன், நீங்க எப்ப வேணாலும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். 24 hours அந்த நம்பர் ஆன்ல தான் இருக்கும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஹாப்பியா இருங்க, அவ்வளவுதான். மற்றவங்களும் ஹாப்பி பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். இது நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறது ஆஸ் யூஷுவல், டெய்லி நம்ம சாரி கேட்கணும், போட போடுறோம், நைட்டி போட்டுக்கலாம். ஆனாலும் அதை பார்க்குறப்போ ஒரு அழகு, நம்மளையே ஒரு அழகா இருக்கும்போது அதுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். வேற எங்கேயுமே சந்தோஷம் இல்லை, நம்ம கிட்டேயே தான் நம்ம சந்தோஷங்கள் இருக்கு. நம்ம தொலைக்காம இருக்கணும்னா நாம நம்மளை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கணும். ரொம்ப அழகாக மேம் சொன்னீங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக பாரதியின் புதுமை பெண்ணின் சாட்சி. அன்று பெண்கள் ஏட்டுகள் தொட்டால் தீட்டு என்ற காலம் சென்று இன்று சாதனைகளுக்கு இலக்கணமே பெண்ணளவா என்று ஆணினமே மெச்ச வைக்கிறது. அம்மாவா இல்லையா? இன்று சாதனைகளுக்கு இலக்கணமே பெண்ணளவா என்று ஆணினமே மெச்ச வைக்கிறது. தர்மபுரி தாரகை மங்கை என பெயர் பெற்ற ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் உரிமையாளர் திருமதி ராஜேஸ்வரி அவர்களை வெற்றியுள்ள தொழில் முனைவராகுங்கள் என்ற தலைப்பில் பேச அழைக்கின்றனர். சோறு மிதம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் பாடி துன்பங்கள் உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை அடப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீரன் என்று நினைத்தாயோ. எல்லாரும் சொல்றாமா, நான் வீரன் என்று நினைத்தாயோ. அப்படிதான் நிற்கணுங்க. நம்ம பிசினஸ்லயாகட்டும், எதுலையாகட்டும், வாழ்க்கையிலேயாகட்டும் நிற்போம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம்.
என்ற பாரதியின் வரிகளோடு சர்வதேச பெண்கள் தினம் இன்று நிகழ்ச்சியில் பங்கு பெறும் சந்திரா மேடம் அவர்களையும், சுனிதா மேடம் அவர்களையும், நீலா மேடம் அவர்களையும், இன்னும் பிற காரணத்துக்காக வர முடியாமல் இருக்கும் இளமதி மேடம் அவர்களுக்கும் காலை வணக்கத்தை சொல்லி உரைய ஆரம்பிக்கிறேன். எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து வெற்றியுள்ள தொழில் முனைவோர் ஆகுங்கள். யார் வெற்றியாளர், யாருக்கு வெற்றி வசப்படும், இதுதாங்க. ஒன்றும் தேவையில்லைங்க. நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சாலே போதும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதுதான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். பாருங்க, எனக்கு கரெக்டா வந்து நான் சொல்றேன், ஃபாலோ பண்ணி பாருங்க, சரிங்களா? ஆர்ட் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். நம்ம லேடிஸ் வந்து பொதுவா என்ன பண்றோம்னா, வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, அவங்க சொல்லட்டும் ஒரு முடிவை, அடுத்து கணவன் சொல்லட்டும், பையன் ஒரு வயசு வரைக்கும் கணவன் சொல்லட்டும், அதுக்கப்புறம் பையன் தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், அவன் சொல்லட்டும். யாருமே இவங்க எல்லாம் சொல்றதுக்கு நமக்கான முடிவை நம்ம எடுப்போம். நம்ம என்ன வாங்கணும், அடுத்து நம்ம என்ன பண்ணணும்ன்ற முடிவை நம்ம எடுப்போம். எப்பயுமே ஒரு முடிவை தைரியமா சொல்றவங்க மட்டும்தான் ஒரு இடத்துல தலைமையிடமா இருக்க முடியும். சரியோ தவறோ யோசிங்க. நீங்க முடிவெடுக்கிறதுக்கு படி 1000 தடவை யோசிங்க, தப்பே கிடையாது. விடிய யோசிங்க. ஆனா முடிவெடுத்து இறங்கிட்டீங்கன்னா எதிரில் யார் இருக்கா அதெல்லாம் கவலையே படாது. நம்ம வழியில போயிட்டே இருக்கோமா, நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ண மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் நான் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால நான் மேடையில சொல்றேன், அவ்வளவுதான். அடுத்து செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம்மளை பத்தி என்ன நினைக்கிறோம்? ஐயோ நான் கருப்பா இருக்கேன், குண்டா இருக்கேன், என்னால எதுவும் முடியாது, ஐயோ அதை சொன்னா அவர் திட்டுவாரு, இதை சொன்னா திட்டுவாரு. அப்போ நம்மளை பத்தி என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோமா? ஜென்ஸுக்கு உண்டான மரியாதை கொடுத்துறோம், ஓனர்ஸ் உண்டான மரியாதை கொடுத்துறோம், பையனுக்கு உண்டான இருந்தாலும் நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும், நமக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை, நமக்கு முதல்ல மதிப்பு இருக்கணும். நான் இப்படிதான், நீங்க உங்க மனசாட்சி கரெக்டா இருந்தா நீங்க தைரியமா பேசலாம். இல்லை மேடம், நான் இப்படிதான் மேடம், என்னோட கரெக்டா இருக்கு, நீங்க பாருங்க, நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும் உங்களுக்கு. இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, தெளிவா பேசுங்க. பேசும்போது எந்த தேவையில்லாத வார்த்தைகளை சண்டையில ஆகட்டும் அல்லது சந்தோஷத்துல ஆகட்டும், நம்ம லேடிஸ் என்ன பண்ணுவோம், அதிக உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவோம். உண்டா இல்லைங்களா? சண்டை போடுறதாகட்டும், என்ன வார்த்தை பேசுறதுனே தெரியாது, ஒரு சில இடத்துல பேசிடும். ரொம்ப சமாதானம் பண்ணா அதுக்கும் ரொம்ப பாசமா இருக்க, நம்ம எவ்வளவு தாழ்த்திக்க முடியுமோ அவ்வளவு தாழ்த்திதான் நம்ம பேசுறோம். நம்மளுக்கு வந்து இப்போ நான் ஆல்மோஸ்ட் 15 இயர் பண்றேன். ஸோ வந்து எனக்கு எப்படி தெரியும் என் மசில் மாஸ் எப்படி இருக்கு? 10 இயர்ஸ் முன்னாடி ஒரு மூடி ஓப்பன் கிராஜுவலாக குறைச்சிட்டு இருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக முயற்சி எடுக்கலைன்னா, எதுவும் பண்ணாமல் விட்டேன்னா முட்டி வலி, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், வீக்னஸ்ஸு, நான் நிற்க முடியாமல் இருக்கிறது, பேலன்ஸு எல்லாமே போய் 50+ வயசில் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வந்துருக்கு. ஸோ வந்து மசில் மாஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு முக்கியமானது டயட்டில் வந்து ஹை ப்ரோட்டீன் டயட். சொன்ன மாதிரி 50 கால்வாசி பிளேட்டில் வந்து ப்ரோட்டீன்